சோபா வந்தது ஏன்? சோபாவில் கோடிக்கணக்கான பணம். தரங்கெட்ட அரசியல். இப்படியும் கிண்டல் பண்ணுவாங்களா? விசிக குமுறல். முதல்வர் விஜய்க்காக சிறப்பு சோபா ஏற்பாடு செய்யப்பட்டதாக எழுந்த சர்ச்சைக்கு விசிக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோடிக்கணக்கில் சொத்துக்களும் பல ஆடம்பர பங்களாக்களும் உள்ளவர்களை கேள்வி கேட்காத இச்சமூகம் எளியவர்கள் சாதாரண ஒரு சோஃபா வாங்குவதையும் ஷூ போடுவதையும் கூட அரசியலாக பார்ப்பது வேடிக்கை என விசிக கூறியுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மை கிடைக்காததால் விஜய் ஆட்சியமைக்க முடியாமல் திணறி வந்தார். இதையடுத்து காங்கிரஸ் முதலில் விஜய்க்கு ஆதரவு அளித்தது. கம்யூனிஸ்டுகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் யோசித்து முடிவெடுப்பதாக கூறியிருந்தன. இதற்கு மத்தியில் அதிமுக, திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் தீயாய் பரவியது. இந்த சூழலில் திடீரென கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு அளித்தன. அதன் பிறகு விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விஜய்க்கு ஆதரவு அளித்தன. இதன் பிறகே விஜய் முதல்வராக பதவியேற்றார். முதல்வராக விஜய் பதவியேற்ற பின் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். விஜய் கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும், புஷ்பா பட பாணியில் புது சோஃபா போகுது, அதன் பின்னாடியே புது முதல்வர் போகிறார் என்று விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த திருமாவளவன், விசிக அலுவலக சோஃபா ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்டதுதான், இது விஜய்க்காக வாங்கப்படவில்லை. உதயநிதி அதிமுகவில் உருவாகியுள்ள புதிய அணி அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை குறிப்பிட்டே பேசினார் என்று விளக்கமளித்தார். ஆனால் இது தொடர்பான தகவல் மீண்டும் மீண்டும் பரவி வருவதாகவும், கோடிக்கணக்கில் சொத்துக்களும் பல ஆடம்பர பங்களாக்களும் உள்ளவர்களை கேள்வி கேட்காத இச்சமூகம் எளியவர்கள் சாதாரண ஒரு சோஃபா வாங்குவதையும் ஷூ போடுவதையும் கூட அரசியலாக பார்ப்பது வேடிக்கை என்று விசிகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளப்பதிவில் ட்வீட் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: விசிக அம்பேத்கர் திடல் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பராமரிப்பு வேலைகள் நடைபெற்று அவை முடிவடைந்த நிலையில் அலுவலக பயன்பாட்டிற்கு புது சோஃபாக்கள் வாங்கப்பட்டது. ஆனால் சோஃபா குறித்து சமூக வலைதளங்களில் கிளம்பிய கிண்டல்கள் முட்டாள்தனமானது. இதற்கும் தலைவர் விளக்கமளிக்க வேண்டிய தேவை தவிர்க்க இயலாதது, வேதனை தருவது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திக்க வரப்போகிறார் என்ற செய்திகள் பரவிய நேரத்தில் அந்த சோஃபாக்கள் அலுவலகத்திற்கு வந்தன. இதனால் விஜய்க்கு அமர வைப்பதற்காகவே விசிக அலுவலகத்தில் ஸ்பெஷலாக சோஃபாக்கள் தயார் செய்யப்படுகின்றன என்று பலரும் கிண்டல் செய்தனர். ஒரு கட்சியின் அலுவலகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது என்பது அவர்களின் நிர்வாகம் சார்ந்த விஷயம். ஆனால் அதை மற்றொரு நடிகரோ அல்லது அரசியல் தலைவரோ வரப்போகிறார்கள் என்பதோடு முடிச்சு போட்டு விஜய்க்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது என்று தரம் தாழ்த்தி பேசியது தரங்கெட்ட அரசியல். எளிய மக்களுக்காக இயங்கும் ஒரு கட்சியின் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதை கூட அரசியல் உள்நோக்கத்துடன் கிண்டல் செய்வது முறையற்றது. அரசியல் களத்தில் ஒரு கட்சியின் செயல்பாடுகளை விட அவர்கள் அலுவலகத்திற்கு வாங்கும் பொருட்கள் கூட இவ்வளவு பெரிய விவாதத்திற்கு உள்ளாவது வியப்பாகவும் அதே சமயம் தரம் தாழ்ந்த விமர்சனமாகவும் உள்ளது. கோடிக்கணக்கில் சொத்துக்களும் பல ஆடம்பர பங்களாக்களும் உள்ளவர்களை கேள்வி கேட்காத இச்சமூகம் எளியவர்கள் சாதாரண ஒரு சோஃபா வாங்குவதையும் ஷூ போடுவதையும் கூட அரசியலாக பார்ப்பது வேடிக்கை. இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. அப்படியே கழிப்பறையில் பக்கெட், விளக்குமாறு எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு போங்க. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதை கூட அரசியலாக்குவது அரசியல் நாகரிகம் அல்ல என்று பதிவிடப்பட்டுள்ளது.